நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்த ஆலோசனையின் போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் சற்று நேரத்துக்கு முன்பு வரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். குறிப்பாக கூற வேண்டும், உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் ஏவாவேலு, திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஆகியோர் தலைமையில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த 7 நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளில் செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக அந்த தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தினசரி காலை ஒரு மாவட்டம், காலை மதியம் ஒரு மாவட்டம் என்று தினசரி மாவட்டம் வாரியாக அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இன்று மாலை திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, தேர்தலுக்கு எந்த மாதிரியான பணிகளுக்கு நாம் தயாராக உள்ளோம், திமுக தேர்தலுக்கு எந்த மாதிரியாக பணிகள் தயாராக உள்ளது, தொகுதிகள் எந்த நிலையில் உள்ளது, அந்த உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் அந்த தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக இன்று முதல்வர் ஸ்பெயினில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆலோசனை நடத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் இதுவரை நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நடந்தவைகள், எடுக்கப்பட்டவைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் தொடர்பாக முதல்வருக்கு அளித்ததாகவும் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாள்களே திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் அனைத்து தொகுதிகளுக்கான கூட்டமானது முடிவடைய உள்ள நிலையில் முதல்வரான இந்த ஆலோசனையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.